அகசியமா மகர்ஷிகளின் அருள் சக்தியும், துருவ மகர்ஷிகளின் அருள் சக்தியும், துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும், சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்கள் நினைவினை உயிரான ஈசனிடம் இயங்கும்போது ஓம் நமச்சிவாய் என்று உணவினை உங்கள் உடலாக அணுவாக கருவாக மாற்றுகின்றனர். சப்த ரிஷிகள் உபதேசித்து உணர்த்திய அருள்வழி எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க அருள்வாய் ஈஸ்வரா. ஆக அந்த சப்த ரிஷிகள் தன்னுள் உருவாக்கிய உணர்வினை நாம் நுகர்ந்து அது இயங்கினோம் என்றால் அந்த உணர்வினை சப்த ரிஷிகள் உபதேசித்து உணர்த்திய அருள்வழி எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க அருள்வாய் ஈஸ்வரா. அவர்கள் பெற்ற உணர்வின் தன்மையை நமக்குள் பரிவாக்கி நினைவாக்கினால் அவர் வழியில் நம்மை அழைத்து செல்லும் என்பதனை நாம் ஏங்கி எதை பெறுகின்றோமோ அந்த உணர்வின் அருளாக அணுவாக கருவாக நமக்குள் உருவாக்கின்ற ஓம் நமச்சிவாய் நம் உடலாக மாற்றுவோம். சப்த ரிஷிகள் உபதேசித்து உணர்த்திய அருள்வழி எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் சொல்லும் செயலும் புனிதம் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நாம் எதையெல்லாம் சொல்லுகின்றோமோ கேட்போர் உடல்களில் புனிதமாக வேண்டும். என் செயலெல்லாம் அந்த நன்மை தரும் செயலாக இருத்தல் வேண்டும். என் சொல்லும் செயலும் புனிதம் பெற அருள்வாய் ஈஸ்வரா. அந்த நாம் செயலை பார்த்து அவர்கள் மகம் மகிழ வேண்டும் என்பதனை நமக்குள் எண்ணி எடுக்கும் இந்த உணர்வை ஓம் நமச்சிவாய். அந்த அணுவின் தன்மை கருவாகி அந்த உணர்வின் தன்மை இயங்கும் போது நாம் எண்ணி உணர்வை நுகர்ந்து அதன் செயலாக நம்மை இயக்கணும். கீழ்ப்பு உணர்வில் அந்த செயலாக உருவரச்சி இதைத்தான் எங்கள் சொல்லும் செயலும் புனிதம் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நாங்கள் பார்க்கும் அனைவரும் நாங்கள் பார்க்கும் அனைத்து குடும்பங்களும் நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நாம் யாரையெல்லாம் பார்க்கின்றோனோ அவர் குடும்பமெல்லாம் நலம் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும். நாம் பார்த்தோர் அனைவரும் நலம் பெற வேண்டும், உடன் நலம் பெற வேண்டும், அவர் வாழ்க்கை வளம் பெற வேண்டும். ஆகவே ஓம் நமச்சிவாய நம் உடலின் தன்மை அணுவாக்கப்படும் போது அது அணுவின் தன்மை உணவுக்காக இயங்கும் போது அந்த உணர்வின் தன்மை உயிரில் விழும்போது அந்த அறிவின் தன்மையை தீமை புகாது நமக்குள் அருள் ஞானத்தை வளர்க்கும். அருள் உடலாக நம் உடலின் சிவமாக அது உருவாக்கும். நாங்கள் பார்க்கும் அனைவரும் நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. அதே சமயத்தில் நாம் பார்க்கும் அனைவரும் நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் பேச்சும் மூச்சும் உலக மக்கள் அமைதி பெற செய்ய அருள்வாய் ஈஸ்வரா. நாம் சொல்லும் செயல்கள் அனைத்தும் கீக்கூர் அனைவரின் உடல்களில் அமைதி பெற செய்யும் அருள் உணர்வுகள் பெற வேண்டும் என்று உணர்வினை உணர்த்தும். எங்கள் பேச்சும் மூச்சும் உலக மக்கள் அமைதி பெற செய்ய அருள்வாய் ஈஸ்வரா. இப்ப இயங்கும் போது ஓம் நமச்சிவாய். ஆக நம் உணர்வின் செயல் அது நுகர்ந்து சொல்லாக வரும்போது பிறரை அமைதிப்படுத்த உணர்வின் செயலாகும். நமக்குள் அமைதியின் நிலையை வளர்க்கும் சக்தியாகும். தீமை புகாத நிலையை தடுக்கும் சக்தியாக வருகின்றது. ஓம் என்ற நாதமாய் எங்களை இயக்கும் உயிரை எங்களை ஆளும் ஆண்டவனாக வணங்கும். நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ அந்த உணர்வுக்கொப்ப ஓ என்று இயங்கி அந்த உணர்வின் இசையாக நம் உடலாக்கி அந்த உணர்வின் தன்மை இந்த உடலை இயக்கிக் கொண்டே உள்ளது. கோபப்படும் உணர்வை நுகர்ந்தால் அந்த இசையின் தன்மையை இயக்குகின்றது. பேரருள் பெற வேண்டும் என்ற உணர்வை நுகர்ந்தால் அந்த இசையின் தன்மை கொண்டு நம்மை இயக்குகின்றது. நான் ஓம் என்ற நாதமாய் எங்களை இயக்கும் உயிரை எங்களை ஆளும் ஆண்டவனாக வணங்குவோம். நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ அந்த உணர்வின் இசையாக இயக்கி வாழ்வை நடத்தி அது இம்மென்று தன் உடலாக மாற்றுகின்றது. உடலாக ஆன பின் எந்த உணவோ அதை ஆண்டு கொண்டிருப்பது நமது உயிரே என்பதனை நாம் நமக்குள் அறிதல் வேண்டும் என்பதனை தெளிவாக்கும் உணர்வு கொண்டுதான் நம் குரு கொடுத்த பாடலின் அடிப்படை இதுவே. ஆகவே நற்குணங்களின் உணர்வை நாம் சுவாசித்து நற்குணங்களின் உணர்வை நாம் சுவாசித்து நம்மை ஆளும் ஆண்டவனுக்கு ஆராதனை செய்வோம். எல்லாரும் நலம் பெற வேண்டும், எல்லாரும் மகிழ்ந்திட வேண்டும், எல்லாரும் பேரருள் பெற வேண்டும், எல்லார் குடும்பங்களும் மகிழ்ந்திட வேண்டும் என்ற உணர்வினை நவன்தான் உயிரான ஈசனுக்கு அந்த உணர்வின் ஆராதனையை செய்கின்றோம். ஆகவே இதை நற்குணங்களின் உணர்வை நாம் சுவாசமாக்கி நல்ல மனமாக நம்மை ஆளும் ஆண்டவனுக்கு ஆராதனை செய்வோம். நாம இங்கே பாலத்தட்டுகளை வச்சுட்டு
இதெல்லாம் தீபார்த்தனை காட்டுவதல். அருளி என்ற உணர்வை ஊற்றி அருஞானம் பெருக்கும் அருள் உணர்வின் தன்மையை இதை ஆராதிக்க வேண்டும். நீங்கள் நலமா இருக்க வேண்டும், நான் பார்ப்போர் நலமா இருக்க வேண்டும், பார்ப்போர் குடும்பங்கள் நலமா இருக்க வேண்டும், என் சொல்லின் தன்மை இனிமை பெற வேண்டும், அருள் உணர்வு எனக்குள் பெருக வேண்டும் என்று இந்த உணர்வினை நாம் ஆராதிக்க வேண்டும். நாம் என்னும் நல்ல குணங்களே நம்மை காக்கும் தெய்வமாக வணங்குவோம். நாம் எந்த குணங்களின் தன்மை நமக்குள் உருவருகின்றதோ ஆக நாம் என்னும் உணர்வு அந்த உணர்வின் தன்மை அணுவாக்கி அந்த குணத்தின் நல்ல குணத்தை உருவாக்கும் அணுவாக நமக்கு உருவாகின்றது. ஆகவே அதை மீண்டும் எண்ணும் போது அந்த உணர்வின் செயல் நமக்கும் நல்லவை செய்யும், அது உருவாகின்றது. நாம் நல்லதை செய்தால் பிறருக்கு நன்மையானால் நம்மை காக்கின்றார்கள், நம் எதிரியானாலும் நம்மை காக்கின்றார். ஆகவே நம் உணர்வின் தன்மை நல்லது செய்யப்படும் போது நல்ல செயலாக நம்மை உருவாக்குகின்றது, அது தெய்வமாக நம்மை காக்கின்றது. ஆகவே நாம் என்னும் நல்ல குணங்களே நம்மை காக்கும் தெய்வமாக வணங்குவோம். அந்த நல்ல குணங்களை பணிந்து நடத்தல் வேண்டும். ஆக தீமை புகாது தடுத்தல் வேண்டும். அருளி நமக்குள் புகுத்தல் வேண்டும். இருளை அகற்றிடும் அருஞானத்தை நமக்குள் அரும் தெய்வமாக மாற்றும். ஆகதான் இந்த நாம் குணங்களை நல்ல குணங்களை நம்மை காக்கும் தெய்வமாக வணங்குவோம். நன்மைகள் பல செய்ய துணிவோம். நன்மைகள் செய்வது துணிவு வேணும். இப்ப நாம் ஒருத்தர் செய்கிறோம், அடுத்தாப்படி என்ன செய்யணும், நாம செய்த விற்பாடு தப்பான நிலை அன்னைக்கு உதவி செய்தோம் பாரு இப்படி நடக்கிறாங்க என்ற நிலை வராது. இவனுக்கு என்ன நான் துணை செய்கிறேன், எனக்கு இடைஞ்சல் செய்தான் இவனுக்கு என்ன நான் துணை செய்கிறேன் இல்லை. ஆகவே முந்தைய தவறை மறந்து நீ செய்த உணர்வால் இந்த நிலை ஏற்பட்டு அருளி பெறுவாய், உன்னை அறிவாய், இனி நீ நலமாய் இருப்பாய் என்ற உணர்வை நாம் பொருள் கொடுக்கும் போது ஈஸ்வரா என்று அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வின் முகம் இந்த உடலுக்குள் உருவாக்கி உணர்வின் சொல்லாக அவர்களுக்கு நீ நலம் பெறுவாய் என்று இந்த உதவி செய்து பழக வேண்டும். அதான் நன்மைகள் செய்ய பல துணிவு வேண்டும் என்றும் நாம் பார்க்கும் அனைவரை மதித்தல் வேண்டும். நம் உடலை கோயில் என மதிக்க வேண்டும். நாம் பார்ப்போர் உடலை கோயில் என மதிக்க வேண்டும். அதில் வீற்றிருக்கும் உயிரை கடவுள் என்ற அது உள் நின்று இயக்கிறது என்று அந்த உணர்வினை மதித்தல் வேண்டும் என்பதுதான். இதையெல்லாம் நகரும் போது ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய் என்று திரும்ப திரும்ப எண்ணும் போது அந்த அணுவின் தன்மை வளர்ச்சி அடையும் போது பகமை நீக்கி தன்னை அறிந்து தீமையை அகற்றி பேரொழி என்ற அருளியை பெறும் தகுதி பெறுகின்றது. ஆகவே நன்மைகள் பல செய்வ திரும்பும். நாம் பார்க்கும் அனைவரையும் மதிப்போம். உடலை கோயில் என மதிப்போம். அதில் வீட்டிற்கும் உயிரை கடவுள் என துதிப்போம் என்ற உணர்வை உள்நின்று நம்மை இயக்குகின்றது. நுகரும் உணர்வு நம் உடலுக்குள் சென்றால் அந்த நல்ல குணங்களை உள்நின்றி அது இயக்குகின்றது. அது ஈசனாக இயக்குகின்றது என்பதனை நாம் அறிதல் வேண்டும். ஆகவே தாய் தந்தையை முதல் தெய்வமாக வணங்குவோம். நம்மை உருவாக்கியது, நம்மை காத்தது, நம்மை உருவாக்கிய நிலையை கொண்டு நல்வழி போதித்ததும் நம் தாய் தந்தை. ஆகவே நாம் தாய் தந்தை நாம் காத்தருளிய அந்த தெய்வத்தை மறக்கலாக என்றும் எதனை சென்றாலும் நாம் நலம் பெற வேண்டும் என்று உணர்வை பாய்ச்சும். ஆக அன்னதந்தை அருள் நான் பெற வேண்டும், என் செயல் அனைத்தும் புனிதம் பெற வேண்டும், அருளி பெற வேண்டும், அருள் ஞானம் பெற வேண்டும், அருள் மகிழ்ச்சி உணர்வு நாம் பெற வேண்டும் என்று நாம் அன்னதந்தை நாம் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றது. அந்த உணர்வை பெற்றால் அவர் உணர்வின் வலுகொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நமக்குள் பெற்று இருளை அகற்றிடும் அருஞானம் நமக்குள் பெற முடிகின்றது. ஆகவே அன்னதந்தை நாம் முதல் தெய்வமாக எண்ணி அதை நாம் பெறுதல் வேண்டும். அதே சமயத்தில் அன்னதந்தையை நாம் முதல் தெய்வமாக எண்ணி நாம் இயங்குதல் வேண்டும். அதே சமயத்தில் நல்குருவை நல்வழி காட்டும் குருவை நாம் அடைதல் வேண்டும். ஆகவே நல்லது எவர் சொன்னாலும் அந்த உணர்வை நாம் நுகர்ந்தால் ஓம் நமச்சிவாய என்ற உணர்வின் தன்மை நமக்குள் விளைகின்றது. அதை திருப்பி எண்ணினால் அந்த நன்மை செய்யும் உணர்வின் குருவாக நமக்குள் இயங்குகின்றது. தீமை செய்வன் உணர்வை நாம் நுகர்ந்தால் அந்த உணர்வின் தன்மை ஓம் நமச்சிவாய் என்று தீமை செய்யும் குருவாக மாறுகின்றது. ஆக அருள் ஞானத்தை தனக்குள் உருவாக்கிய துருவ நட்சத்திரத்தின் பேரொழியை நாம் பெற்றால் ஓம் நமச்சிவாய் என்று அதனை மீண்டும் எண்ணும் போது அது குருவாக நின்று அவன் வழி இருளை அகற்றி பேரொழி வரும் உணர்வின் அறிவை நமக்கு ஊட்டுகின்றது. ஆகவே அந்த குருவை நாம் அடைதல் வேண்டும். ஆக நமக்குள் அடைய செய்தல் வேண்டும். ஆகவே அதன் வழி அகசியமா இதே போன்று
நாம் எடுக்கும் உணர்வு எதுவோ உருவாகின்றது. அகசிமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று அந்த உயிருடன் வேண்டி ஏங்கும்போது ஓம் நமச்சிவாய் என்று அவன் நஞ்சினை வென்று உணர்வினை அறிந்து அகத்தினை அறிந்து தனக்குள் உணர்ந்த உணர்வினை உணர்ந்து நஞ்சினை வென்று ஆக நஞ்சினை வென்றிடும் அருள் சக்தி பெற்று இருள் என்ற நிலை அகற்றி பேரருள் என்ற உணர்வை தனக்குள் வளர்த்து கொண்ட அவன் உணர்வை நாம் நுகர்ந்தான். அதன் உணர்வின் தன்மை ஓம் நமச்சிவாய் என்று நம் உடலுக்குள் மாற்றுகின்றது. ஆகவே மீண்டும் அந்த உணர்வின் திரும்ப திரும்ப எண்ணினால் அந்த அருள் அணுக்கள் விளையப் போவது உணவு தேவை. அப்ப அந்த அருஞானி உணர்வின் உணவுக்காக உணர்ச்சி உண்டும் போது நாம் நுகர்ந்தால் அந்த அருஞான வழிப்படி தீமை புகாது அந்த நல்ல நிலைகளை நாம் உருவாக்க முடியும். ஆகவே அவன் துருவனாகி துருவ மகரிஷியாகி அவனுள் தான் பெற்ற சக்தி தன் மனைவி பெற வேண்டும் என்று கணவனால் பெற்ற அந்த அருள் உணர்வு தன் கணவர் பெற வேண்டும் என்று இருமணமும் ஒன்றனை இணைந்து இரு உணர்வும் ஒன்றனை இணைந்து இரு உயிரும் ஒன்றனை இணைந்து இருளை அகற்றி பேரொழி என்ற உணர்வை இந்த உடையை வளர்த்த அந்த துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இவ்வாறு இயங்கும்போது ஓம் நமச்சிவாய் நம் உடலுக்கு ஜீவனமாக மாற்றும் நம் உடலில் கருவாக மாறுகின்றது. அதே சமயம் இதனை நின்று ஆக அருளின்று பேரொழி பெற்று துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து என்றும் ஏகாந்த நிலை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் நாங்கள் பெற பேரொழி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்க உயிருடன் எண்ணி இயங்கினால் ஓம் நமச்சிவாய் உங்க உடலாகின்றது. ஆக அது அணுவானால் அது உணர்வை உந்தினால் அந்த அருள்வழி கொண்டு அவன் இருளை வென்றது போல பேரருள் பெறும் தகுதியை நமக்குள் அந்த அணுக்கள் உருவெறுகின்றது. ஆகவே இதைப்படி அதன் வழி பின்பற்றி சென்றோர் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருள் பெற வேண்டும் பேரொழி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஏங்கி இப்போது நாம் எண்ணும் நாம் நுகர்ந்த உணர்வுகள் அனைத்தும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய் என்று பேரருள் பெறும் உணர்வின் கருவாக உருவாகி அதனை மீண்டும் எண்ணினால் அந்த உணர்வின் தன்மை ஆக பேரருளை உருவாக்கும் அணுவின் தன்மை உருவருகின்றது.